தியானத்துக்கு உதவியாக நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் நிருபம், பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரம் முழுவதும் 23 வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன். அதை வாசித்து அவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 228வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதில் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆமென். இந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்த இந்த பகுதியிலே குறிப்பாக 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க இருக்கிறோம். உண்மையிலே இந்த கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது கொரிந்தியர் நிருபத்தை பவுல் எழுதுகிறார். அது பல சிறந்த இறையியலாளர்கள் மூலமாக, வேத ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு பின் அண்ணளவாக 55-56களிலே அந்த ஆண்டுகளிலே அவர் எபேசுவில் இருந்து இந்த முதலாவது கடிதத்தை எழுதுகிறார். அவருடைய அதாவது 2வது மிஷனரி பயணத்தின் போது அவர் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கொரிந்து பட்டணத்தை, இந்த பகுதியை நாங்கள் பார்ப்பதற்கு கொரிந்து பட்டணத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொரிந்து பட்டணம் வியாபாரத்திற்கும் போக்குவரத்திற்கும் ஒரு பெரிய பட்டணமாக அது காணப்பட்டதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம்.
கொருந்து பட்டணம் அதுபோல கொருந்து பட்டணத்திலே அதிகமான பிரச்சனைகள் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அவர் ஒரு ஒழுக்க சம்பந்தமான விடயத்தில் மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு மோசமான பட்டணமாக அந்த கொருந்து பட்டணம் இருந்தது. நாங்கள் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்து பார்த்தால் அது எங்களுக்கு நன்றாக கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொருந்து பட்டணம் உண்மையிலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சமய வழிபாட்டோடு கூட தொடர்புடையதாகவும் அந்த சமய வழிபாடே அந்த ஒழுக்கக்கேட்டுக்கு காரணமாகவும் இருந்ததாக வேத அறிவியலாளர்கள் அங்கே சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அவே பவுல் இந்த நிலைகளை அந்த பட்டணத்தை குறித்து சரியாக அறிந்திருந்தார். 3 வருடங்கள் அவர் அந்த பட்டணத்திலே மெனக்கெடுகிறார். அதன் பின்பு எபேசுவுக்கு போய் எபேசுவில் இருந்துதான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் வாசிக்க முடியும். அப்ப இந்த சூழலிலே கொரிந்து பட்டணம் ஒரு மிகவும் பெரிய பட்டணமாக செல்வ செழிப்பு உள்ள ஒரு பட்டணமாக இருந்தாலும் அது மிகவும் ஒரு மோசமான ஒழுக்கக்கேடான ஒரு பட்டணமாக அது இருந்தது. இந்த நகரத்துக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே இருக்கின்ற கிறிஸ்துவினுடைய திருச்சபைக்குத்தான் பவுல் இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த திருச்சபைக்குள்ளே மிகவும் கேடான பலவிதமான மோசமான பாவ பழக்க வழக்கங்களினாலே பிடிபட்டிருந்த சூழ்நிலை அங்கே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அந்த திருச்சபையானது ஆகலும் மிகவும் ஒரு பிரிவினையை கொண்ட ஒரு திருச்சபையாக நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல ஒழுக்கக்கேடு இருந்தது. வழக்குகளுக்காக அவர்கள் அந்நியர்களிடத்திலே சென்று தங்களுடைய கடவுளுக்குரிய காரியங்களை வீணடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். திருமண நிலையிலே ஒரு மிகவும் கேடான ஒரு நிலையை நாங்கள் அங்கே பார்க்க முடியும். அதுபோல சிலைகளுக்கு படைக்கப்பட்ட அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை உண்ணுகின்ற விடயங்களிலே பலவிதமான சர்ச்சைகள் முரண்பாடுகள் அங்கே இருந்ததை குறித்து பார்க்கிறோம். பெண்கள் கண்டிப்பாக முக்காடு போட வேண்டும், முக்காடு போடுவதை குறித்ததான பிரச்சனை அங்கே காணப்பட்டது. அதுபோல திருவிருந்திலே ஒரு ஆரோக்கியமற்ற நிலை அந்த திருச்சபைகளே காணப்பட்டது. வரங்களின் வரங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது அங்கே பெருமை காணப்படுகிறது. வரங்களின் அடிப்படையிலே நான் பெரியவன், நான் சிறியவன், மேலானவன், கீழானவன் என்ற ஒரு பாகுபாட்டை அங்கே காண்பிக்கிறார். அது 12 தொடக்கம் 14 அதிகாரங்களிலே நாங்கள் அதை வாசிக்க முடியும். அடுத்தது அங்கே உயிர்த்தெழுதலை பற்றிய சந்தேகங்களும் அங்கே குறைகளும் அங்கே அந்த திருச்சபைக்குள்ளே அதிகமாக இருக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அடிப்படையாக அந்த திருச்சபைக்குள்ளே கிறிஸ்துவினாலே உண்டான மீட்பை பற்றிய ஒரு பெரிய குழப்பம் அந்த திருச்சபைக்குள்ளே வந்ததை குறித்து பவுல் கேள்விப்படுகிறார். அப்படி கேள்விப்படுகிற பொழுதுதான் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். சில இறையியலாளர்கள் இந்த நிருபத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இது ஒரு பிரச்சனையின் கடிதம் என்று கூட அதை சொல்கிறார்கள். முதலாம் கடிதத்தை அவர் எழுதுகிற பொழுது மிகவும் குழப்பமான நிலைகளை அந்த திருச்சபைக்கு அவர் பார்க்கிறார். அந்த திருச்சபைக்கு அந்த குழப்பங்களை முன்வைத்து அவர்களுக்கு எழுதுகின்ற கடிதம் தான் இந்த முதலாவது 1 கொரிந்தியர் முதலாவது நிருபமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழலோடு கூட நாங்கள் இன்றைக்கு இந்த 3வது அதிகாரத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது பவுல் இங்கே நாங்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்த 16 தொடக்கம் 17 வசனத்திலே ஆலயத்தை பற்றிய சிந்தைக்கு வருகிறார். ஆலயத்தை பற்றிய சிந்தைக்கு வருகிறார். முதல் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிற பொழுது முதல் 8 வசனங்கள் பிரிவினையையும் பாகுபாடையும் பற்றி அங்கே பேசுகிறது. அதாவது அவர்கள் திருச்சபையிலே ஒரு குழுக்களாக பிரிந்து நான் இவரை சேர்ந்தவன், நாங்கள் இவரை சேர்ந்தவன் என்ற பிரிவினை அங்கே சொல்லுகிறார். அந்த பிரிவினை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு பிரிவினைக்காக நீங்களே வைத்திருக்கிற நபர்கள் அந்த ஊழியக்காரர் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்க அவராவனும் இவராவனும் என்ற பிரிவினை வைத்து நீங்கள் சண்டை பிடிக்கிறீர்கள். அது ஒரு நாளும் கூடாது. அவர்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற ஊழியக்காரர் என்பதை மறந்து போகாதீர்கள் என்று சொல்லுகிறார். 9-15 வசனத்திலே அங்கே சரியான சத்தியத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிற வாழ்வையும் அந்த சுவிசேஷத்தின் நன்மையையும் பற்றி 9-15 வசனத்திலே பேசுகிறார். பிறகு 16-17 தேவனுடைய ஆலயம் யார் என்பதை குறித்து, எது என்பதை குறித்து தெளிவாய் பேசுகிறார். 18-23 வசனத்திலே மனித மேன்மை ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனுக்கு கீழாக இருக்கிறது, எல்லாம் தேவனுடையதாக இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார். மனிதராக நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. எல்லாமே எங்களுடைய வாழ்வில் கடவுளாக இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். மனிதராக நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு, மேன்மையாக காண்பிப்பதற்கு எங்களிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி அங்கே அவர் காண்பிக்கிறார்.
இந்த சிந்தனைகளோடு நாங்கள் வருகின்ற பொழுது இங்கே 16வது 17வது வசனத்திலே குறிப்பாக அங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்ற ஒரு அடையாளத்தை பவுல் அவர்களுக்கு காண்பிக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விடயம். உண்மையிலே நாங்கள் ஆலயம் என்று நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் ஆரம்ப காலங்களிலே நாங்கள் மோசேயினுடைய காலத்துக்கு முன்பதாக நாங்கள் பார்க்க முடியும். அங்கே ஆலயம் என்பது பலிபீடங்களை உண்டாக்கி, ஆலயம் அல்ல பலிபீடங்களை உண்டாக்கி கடவுளுக்கு ஆராதனை செலுத்தினார்கள், பலி செலுத்தி ஆராதனை செலுத்தினார்கள். பின்பு நாங்கள் மோசேயினுடைய காலத்திற்கு வருகிற பொழுது அங்கே அது ஆசரிப்பு கூடாரமாக மாறுகிறது. அந்த பலி செலுத்தி கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு இடம் அது ஒரு ஆசரிப்பு கூடாரமாக மாறுகிறது. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்த பிறகு அதன் பின்பதாக அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே நிரந்தரமாக உள்ளே போனதன் பின்பு சாலமோனின் மூலமாக அது ஒரு நிரந்தரமான ஆலயமாக அது மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையை அவர் பார்த்து பவுல் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த விஷயத்தை அங்கே காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆலயத்தை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கடவுள் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே மெய்யாகவே உடன்படிக்கை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை நாங்கள் யோசிக்கிற பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த இடத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கேதான் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன் பின்பு ஆலயம் வருகிற பொழுது ஆலயத்திலும் அதே நிலைப்பாட்டை, அதே பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் ஆலயத்துக்குள்ளே காணப்படுகிறது. அப்ப அந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் பரிபூர்ணமுள்ள பரிசுத்த கடவுளாக அங்கே வாசம் பண்ணுகிறார். அந்த ஆலயத்திற்கு கடவுளை ஆராதிக்கும்படி பரிசுத்தமாக போகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது. அது பாளையத்திற்கு நடுவே அந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில். அப்ப பலிகளை செலுத்துகின்ற போகிற பொழுது அவர்கள் ஒருவர் தான் போகலாம், மற்றவர்கள் எல்லாருமே அவர்களுடைய கூடாரங்கள் வாசலிலே அங்கே நிற்பார்கள். அப்ப உள்ளுக்கு செலுத்த போகின்ற பலி செலுத்த போய் அங்கே பலி செலுத்தி பின்பதாக அந்த பலி செலுத்துறது பின்பதாக ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். ஏனென்றால் மக்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அங்கே அதற்குள்ளே போய் அவர் அங்கே மக்களுடைய பாவங்களை மன்னிப்பை பெற்றுக்கொண்டவராக மக்களுடைய பிரதிநிதியாக கடவுளிடத்திலிருந்து திரும்பி வருவார். இதுல ஒரு முக்கியமான விடயம் அதுபோலதான் தேவாலயத்திலும் இருந்தது, ஆலயத்திலே இருந்தது. அந்த ஆலயத்திலே அங்கே கடவுள் வாசமாய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார். ஒரு பொழுதும் அங்கே பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை தொழுகை செய்கிற பொழுது போகிற பொழுது பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு கூட பரிசுத்தம் உள்ளவர்களாக போக வேண்டும் என்பது மிக பிரதானமான ஒன்று. இப்ப நீங்க இந்த பிரதான ஆசாரியன் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு அவர் தன்னை முதலாவது பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். ஆசாரியன் பிரதான ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும் பொழுது அவருடைய இடுப்புல கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க. ஏனென்றால் அந்த அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் வெளியே வரணும். அவர் வெளியே வர இல்லைண்டா அந்த கயிறால என்ன செய்வாங்க, இழுத்து பார்ப்பாங்க. கயிறு அப்படி இழுக்கும் பொழுது அங்க அவர் உயிரோடு இருந்தால் அதனுடைய பதில் எங்களுக்கு திரும்பி வரும். அப்படி இல்லையண்டா அது வராது. அப்ப அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் அந்த கயிறு மூலமாக இழுத்து வெளியேடு உள்ள போய் தூக்க முடியாது. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் இருப்பார்கள் முன்பு. அப்ப இந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு தன்னை பூரணமாக என்ன செய்திருக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே பாவத்தை அறியாத சுத்த கண்ணருடைய பரிசுத்தத்தின் மாபெரிய பிரசன்னம் தங்கி இருக்கிறது. அதற்குள்ளே போகின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சிறியளவு பாவத்தோடு கூட போக முடியாது. பிரதான ஆசாரியன் அதற்கு முன்பதாகவே தன்னை பலி செலுத்தி, தனக்காக பலி செலுத்தி தன்னுடைய பாவ கழுவுதலை பூரணமாய் பெற்றதன் பின்புதான் அந்த மக்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும்.
அவை இது இது பழைய ஏற்பாட்டிலே இந்த அடையாளத்தை, இந்த நிலையை பார்க்கிறோம். பவுலும் அதே சிந்தனையோடு கூட அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தின் தொடர்ச்சியில் இருந்து வருகிறார். இந்த சிந்தனையோடு கூட இங்கே வருகிற பொழுது புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிற மக்களாக கடவுளங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், இந்த கொரிந்து சபைக்குள்ளே பலவிதமான ஒழுக்கக்கேடுகள், பாவத்தின் துணிகரங்கள், பாவத்திற்கு மனம் திரும்பாத நிலைகள் தொடர்ந்து அந்த திருச்சபைக்குள்ளே இருந்து கொண்டு வந்தது. அப்பதான் அவங்க யோசிக்கிறாங்க என்று சொன்னா, இன்றைக்கும் அந்த சிந்தனையை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். அதாவது நாங்கள் வாசிக்கலாம், ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-5 வசனத்திலே அந்த ஆலயத்திற்குள்ளே கடவுளுடைய பிரசன்னம் எவ்வாறாக இருந்தது. ஏசாயா அதை பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், கேருபீன்கள் கேருபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்கிறது. ஒரு கேருபீனுக்கு அந்த கேருபீன்கள் என்ன செய்கிறது? 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் முகங்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஆலயம் புகையினால் நிறைகிறது. இப்ப அந்த புகை என்னத்திற்கு அர்த்தப்படுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய பூரணமான பரிசுத்தத்தின் பிரசன்னத்தை அது காண்பிக்கிறது. அந்த ஆலயம் முழுவதையும் அந்த புகை நிறைகிறது. இந்த சம்பவத்தை ஏசாயா பார்க்கிற பொழுதுதான் கதறுகிறார், ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் செத்து போகிறேன். ஏனென்றால் அசுத்த உதடுகளுள்ள மனுஷனாய், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற நான் சேனைகளின் தேவனாகிய பரிசுத்தரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறார். கடவுளை ஒருத்தரும் பார்க்க முடியாது, கடவுளை நேரடியாக ஒருவருமே பார்க்க முடியாது. ஆனால் ஏசாயா அங்கே கடவுளுடைய மாபெரிய பரிசுத்தத்தின் பிரசன்னத்தை காணுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். தான் ஒரு பாவி என்று அங்கே அறிக்கை பண்ணுகிறார். என்றால் அவ்வளவு அதிகமாக தேவனுடைய பரிசுத்தம் விளங்கியது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவை பழைய ஏற்பாட்டிலே விதமாய் கடவுள் மாபெரிய பரிசுத்தம் உள்ள ஆண்டவராய் அந்த தேவாலயத்தில் வாசமாயிருந்தார், பரிபூர்ணமாய் நிறைந்திருந்தார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு இடத்திலே தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்துக்கு போகிற பொழுது தங்களுடைய பாவ கழுவுதலோடு பரிசுத்தமாய் போக வேண்டும் என்பது அங்கே மிக பிரதானமான கட்டளையாக இருந்தது. பலிகளையும் செலுத்துகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க நசல் கொண்டது, ஊனம் கொண்டது, குறை உள்ளது, கரை உள்ளதெல்லாம் நாங்கள் செலுத்த முடியாது. அது முதல் தரமான பலிகளாக செலுத்தப்பட வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு கட்டளை இருந்ததை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். அவை புதிய ஏற்பாட்டு நிலைகளோடு நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டிலே கடவுள் மனிதனை மீட்டு மாபெரிய பரிசுத்தமுள்ள ஆண்டவர் மனிதனை மீட்பதற்காக அவர் பூமிக்கு இறங்கி வந்து மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணினார், மனிதர்களிடத்தில் வாசம் பண்ணினார், அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார். ஒரு பாடலை நாங்கள் பாடுகிறோம், இதோ மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் பண்ணுகிறாரே. இப்ப நாங்கள் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய பல கிறிஸ்தவருடைய சிந்தனைகளிலே இந்த இடத்தை பரிசுத்தமாக நாங்கள் பார்க்கிற அநேகரை நாங்கள் காண முடியும். இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசிங்க தொடர்ந்து. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்ப நமக்குள்ளே ஒரு சர்வ வல்லமை உள்ள பரிசுத்தம் உள்ள கடவுளுடைய மகிமை இருக்கின்றது. ஆமென். அந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்து மூலமாக அந்த சிலுவை பலிக்கூடாக தேவன் நம் ஒவ்வொருவரையும், ரட்சிப்பின் நிச்சயத்தையுடைய ஒவ்வொருவரையும் தேவன் ஆலயமாக மாற்றி இருக்கிறார். தேவன் இப்பொழுது மனிதர்களால் கட்டப்பட்ட இந்த கல்லுகள் உள்ள கட்டிடங்களிலே அவர் என்ன செய்வதில்லை, வாசம் பண்ணுவதில்லை. எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் இருப்பேன். நாங்கள் சிந்திக்கணும்.
அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுளுடைய நாம உண்மையாகவே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தரித்துக் கொண்டு அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக கூடுகிற பொழுது அவர்கள் மத்தியில் அந்த கூடுகிற கூட்டத்திலே அவர் பிரசன்னராக இருக்கிறார். அதுக்கு அவருக்கு ஒரு தனி ஒரு இடத்தை விடுறதல்ல, கடவுள் எங்களுக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார், எங்களோடு வாழுகிறார், அவர் எங்களோடு உள்ளுக்குள் இருந்து வாழ்ந்து எங்களை வாழ வைக்கிறதுவனாய் இருக்கின்றார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வசனத்தை வாசியுங்கள். 6 அதிகாரம் 19-20 வசனத்திலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே தங்கி இருக்கிறார்? எங்களுடைய சரீரத்தில் எங்களுக்குள்ளே அவர் தங்கி இருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இதே 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனத்திலும் சொல்லுகிறார், நாங்கள் பிழைத்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக பிழைத்திராமல் எங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்று நிதானிக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் கடவுளுடையவர்கள், கிறிஸ்துவுடையவர்கள். எப்படியாக கிறிஸ்துவுடையவர்கள்? அவர் எங்களை தம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகின்ற வாழுகின்ற இடமாக மாற்றி இருக்கிறார். 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. சும்மா எல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய மாபெரிய அந்த கிருபாதார பலியினாலே, சிலுவை பலியினாலே அவர் எங்களை சுதந்திரமாக்கி எங்களை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்பை பெற்று சுதந்திரித்துக் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களை அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். அப்ப கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்ப நாங்க கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளே இப்ப ஆலயத்துக்குள்ளே என்ன நடக்கும்? ஆலயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் யோசிங்க. ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்தம் உள்ள கடவுள் இருக்கிறார். ஒரு ஆலயத்தினுடைய நிலைமையை நம்ம யோசிச்ச பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆலயம் என்ற நிலையை நாங்கள் யோசிக்கும் பொழுது, அந்த மக்கள் அங்கே போகிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது, கடவுளுடைய ஆளுகை இருக்கிறது, கடவுள் அங்கே வாசமாக இருக்கிறார், பிரசன்னராக இருக்கிறார் என்ற சிந்தனை இருக்கிறது. இப்ப பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ளே வாசம் தங்கி இருக்கிறார். அந்த இடம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், புகையினால் நிறைந்தது. அந்த ஆலயம் முழுவதும் புகையினால் நிறைந்தது என்று சொன்னால் பரிசுத்தத்தின் பிரசன்னம் அந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருந்தது. அவை தேவ பிரசன்னம் அதற்குள்ளே நிறைந்திருக்கும். அங்கே பாவம் இருக்காது, தேவ சித்தம் இருக்கும், அவருடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும் அந்த ஆலயத்துக்குள்ளே நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. இப்ப நாங்கள் இந்த வசனத்திலே பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிற பொழுது எங்களை நாங்கள் யோசித்தால், நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இங்கே பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது பரிசுத்தமாக இருக்கிறது ஆலயம் என்று சொல்லுகிறார். அந்த ஆலயத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் பூரணமாக இருக்கிறது, பரிசுத்தம் பூரணமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தமும் அவருடைய எதிர்பார்ப்பும் அந்த ஆலயத்துக்குள்ளே நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். இந்த சிந்தனை இன்றைக்கு நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சிந்தனைகள், நான் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் உண்மையாகவே பரிசுத்தம் உள்ள தேவன் எனக்குள்ளே வாழுகிறாராம், அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவருடைய பரிசுத்தம் எனக்குள்ளே இருக்கிறதா, அந்த பிரசன்னத்தினாலே நான் நிறைக்கப்பட்டவனாய் எப்பொழுதும் இருக்கிறேனா, இந்த விடயங்கள் எல்லாம் அப்பப்ப வாரதல்ல, எப்பொழுதுமே அங்கே தங்கி இருக்க வேண்டிய மிகப்பெரிய மிக அருமையான காரியங்களாக அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவைதான் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு பரிசுத்தாவியானவரை ஆண்டவர்களுக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் சொன்னால் நம்ம தனியே அவர் மட்டும்தான் இருக்கிறாரு என்றல்ல. இப்போ நாங்கள் வாசித்த யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே அந்த மகிமை யாருடைய மகிமைக்கு ஒத்ததாக இருந்தது? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்கே குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இவங்க 2 பேரும் இருந்தால் பிதாவானவர் அந்த இடத்துல இருப்பாரா இல்லையா? திரியேக தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நானும் நீங்களும். அந்த ஆலயத்தை நானும் நீங்களும் எப்படி வச்சிருக்கணும்? அவர் சொல்றார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
தேவன் அவனை கெடுப்பான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான். என்னுடைய பொருள் என்ன? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்று சொன்னால் நம்ம எப்போவுமே இப்போ முன்னிலையில் இப்படி படற்கையில் இப்படி முன்னுக்கு நம்ம மற்றவங்களுக்கு என்று நம்ம பார்க்கறதுக்கு யோசிக்கலாம். ஆனால் முதலாவது கடவுளுடைய ஆலயமாக இருக்கிற என்னை நான் கெடுக்க முடியுமா முடியாதா? புரியுதா? முதலாவது நான் என்னுடைய கடவுள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்னை நான் கெடுக்கிறேன். எப்படி என்று சொன்னால், உண்மையிலே கடவுளுக்கு விரோதமான பாவத்தினாலே, தீமையினாலே, மாம்சத்தின் கிரியைகளினாலே, நியாயப்பிரமாணத்தை கற்பனையை நான் கைக்கொள்ளாமல் போவதனாலே அந்த ஆலயத்தை கெடுக்கிறவனாயிருக்கிறேன். இவைகளின் மூலமாக கடவுள் அங்கே மகிமைப்பட வேண்டியவராயிருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாயிருப்பதும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய உண்மையிலும் அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதிலும் நான் இதை சரியான முறையிலே கடைபிடித்து தேவன் எனக்குள்ளே மகிமைப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்ப இன்றைக்கு நான் பாருங்க, கடவுள் இந்த ஆலயத்துக்குள்ளே எப்பொழுதும் கடவுளை குறித்த துதியும், கடவுளை குறித்த ஆராதனையும், கடவுளை குறித்த சிந்தனையும், கடவுளுடைய சித்தமும், கடவுளுடைய நடத்துதலும் அங்கே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த எதிர்பார்ப்பானது இன்றைக்கு நாங்கள் கடவுளுக்கு ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே இது நடைபெறுகிறதா? எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் பாவிகள், பாவ சுபாவத்தோடு கூட இருக்கிறோம். பாவத்தின் நாங்கள் விழுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பரிபூர்ணமான பரிசுத்தவான்கள் அல்ல. அதனாலே தான் கடவுள் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்ததோடு கூட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் எங்களாலே பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. நாங்கள் ஒரு பாவத்தின் காரியத்துக்குள்ளே, தீமையான காரியங்களை நாங்கள் அந்த சோதனைகளுக்குள்ளே போகிற பொழுது உடனடியாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்துக்குள்ளே பாவத்தை அனுமதிக்க முடியாது, பாவம் உள்ளே வர முடியாது, கடவுள் விரும்பாத காரியங்களை அங்கே வைத்திருக்க முடியாது என்பதனாலே எங்களை விட அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருப்பதற்கு பிரயாசப்படுகிறவராய் இருக்கிறார். அந்த பிரயாசத்திற்கு நானும் நீங்களும் விட்டு கொடுக்கின்றோமா? இந்த கடவுளுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை, என்னை நான் ஒவ்வொருவரும் எவ்வளவு அதிகமாக நாங்கள் பராமரிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனங்களிலே அதை மாத்திரம் வாசிக்கலாம். 19-21 வசனங்களிலே அங்கே அவர் சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக மாம்சத்தின் கிரியைகளை பற்றி அங்கே கூறுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் எவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிற பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன் நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நாங்கள் இதில் கலாத்தியரிலே வாசிக்கிறார். பாருங்க, இந்த விடயங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமாகிய எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க முடியுமா? இப்பொழுது எங்களுக்குள்ளே யார் வாசமாய் இருப்பது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்களுக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறார், யார் வாழுகிறார், என்ன ஆராதனை எங்களுக்குள்ளே நடைபெறுகிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆலயமாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் விரும்பினோமோ விரும்பவில்லையோ, நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக அந்த கிறிஸ்துவினுடைய தேவனுடைய ஆலயமாக அவர் எங்களை மாற்றி இருக்கிறார். நாங்கள் பரிசுத்தமாக அந்த தேவனுடைய ஆலயத்தில் என்னவெல்லாம் இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் வைத்திருக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையிலே ஒரு முழுமையான சிலுவையினால் முழுமையான ஒரு மீட்பை மனிதனுக்கு கொடுத்தார். ஆவி ஆத்துமா மட்டுமில்லை, அதை நாங்கள் எங்களுடைய மரணம் வருகிற பொழுதுதான் அது ரெண்டுமே பிரிகிறது. நாங்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் தேவனுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜீவ பலியாக
நீதியின் அவயவங்களாக அவருக்கென்று நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அவர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் அவருடைய ஆலயமாக வாழ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆலயம் உண்மையிலே கர்த்தருடைய பரிசுத்தத்தின் பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அவிதமான அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களை வழி நடத்துவார், எங்களை அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக. அருமையான எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, ஆலயம் உம்முடைய பரிசுத்தத்தின் பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டியது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை எங்களுக்குள்ளே கொண்டவர்களாகவும் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து எங்களை நாங்களே கெடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பாவத்தினாலே ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்களினாலே எங்களை கெடுத்து விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் வாழுகிறீர் என்ற அந்த சிந்தனையை எப்பொழுதும் எங்களுக்கு தந்து உமக்கு பரிசுத்தமாய் வாழ எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனாகிய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.